நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த புழு பிடிச்ச சாப்பாட்டையா என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்காக சமைச்சேன்னு சொன்ன? சொல்றீ, சாப்பாட்டுல புழு இருந்ததா? அத பத்தி எனக்கு தெரியாதுங்க. எதுக்காக என்ன இப்படி வேதனைப்படுத்துறீங்க? நீ இனிமேதான் வேதனைப்பட போற. சொல்றீ, அந்த சன்னியாசினி தான் இந்த மாதிரி சாப்பாட்டை பண்ணி எங்களுக்கு கொடுக்க சொன்னாலா? சத்தியமா இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீ சமைச்சு வச்ச அந்த சாப்பாட்டை பத்தி உனக்கு தெரியலனா அத சொல்லிட்டு போகத்தான் நாங்க வந்தோம். எங்களுக்கு கொடுத்த சாப்பாட்டை நீயும் சாப்பிடணும். உன்னை இதை சாப்பிட வச்சுட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். சாப்பிடு, சாப்பிட சொல்லு. சாப்பிடு, விடாத அவளை. புடி. நீ அழாதம்மா. அவங்க கொடுக்கிற சாப்பாட்டை நீ வாங்கி சாப்பிடு. அம்மா, அந்த சாப்பாட்டுல புழு இருக்குமா? இல்லம்மா, அமிர்தமா இனிக்கிற ஒரு நல்ல உணவு. நான் என் கண்ணால பார்த்தேன். அவங்க என்ன துரத்திட்டு வராங்க. மாமா, இங்க இருக்கா பாருங்க. அவளை சாப்பிட சொல்லு. உன்னை காப்பாத்த அவ வந்தா அவளும் இதை சாப்பிட வேண்டியதா இருக்கும். அவகிட்ட சாப்பிட சாப்பிட சொல்லு. சாப்பிட சாப்பிடு. 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 ஏய், சாப்பிடு. மாமா, இது பால் பாயசம் தானே? இது அந்த மந்திரக்காரியோட மாய வேலையாத்தான் இருக்கும். விடமாட்டேன். ஏய், இது எல்லாத்துக்கும் அந்த சன்னியாசினி தான் காரணம். அவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னமாமா யோசிக்கிறீங்க? அந்த சன்னியாசினியை பத்தி தான் யோசிக்கிறேன். நாம மனசுல போடுற திட்டம் கூட எப்படியோ வெளியே கசிஞ்சு போயிடுது. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தயானந்தனுக்கும் அவனோட மனைவிக்கும் எதிராக நாம திட்டம் போடும் போதெல்லாம் நமக்கு கிடைச்சதெல்லாம் படு தோல்விதான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கெல்லாம் காரணம் அந்த சன்னியாசினி தான். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க பல விதத்துல முயற்சி பண்ணாங்க. கடைசியில பிடிபடுவோன்னு தெரிஞ்ச உடனே அவன மாளுங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அவ மாயாஜாலம் பண்ணி காணாம போயிட்டான். அந்த சன்னியாசினி எங்க இருந்து வர்றா, எங்க போறான்ற விவரமெல்லாம் நாம தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவளை மட்டுமல்ல அவளோட நிழலை கூட நாம நெருங்க முடியாது. எப்படியாவது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அவளை இல்லாம பண்ணிடுவீங்க இல்லையா? முடியும். அவளை பத்தின விவரத்தை நீ தெளிவா சொல்லு. அவளோட கதையை நான் மொத்தமா முடிச்சிடுறேன். அப்படின்னா இன்னில இருந்து 3 நாளைக்குள்ள எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எத்தனை தியாகம் பண்ணாலும் சரி அவளை பத்தி எல்லா விவரங்களையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க.
மெதுவா. மகாராஜா, நாம இப்போ காட்டை கடந்து மகாதேவபுரத்துக்கு வந்திருக்கோம். மகாதேவபுரம் ஒரு செழிப்பான தேசம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் மகாராஜா. ஆரம்பத்திலிருந்தே விவசாயத்துக்கும் நல்ல விளைச்சலுக்கும் பேர் போன பிரதேசம் இதுதான். இந்த ஊருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேங்கிறது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற 21 கோயில்கள் உள்பட எல்லா தேவி கோயில்களுக்கும் போய் தரிசனமும் பண்ணிருக்கேன். மொத்தத்துல இந்த தேசத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல மகாராஜா, யாத்திரைக்கிடையில பல பெரிய மகான்கள் கிட்டையும் நெருங்கி பழகிற பாக்கியமும் கிடைச்சிருக்கு. சன்னியாசிகள், பண்டிதர்கள், யோகிகள், இந்த மாதிரி பல பேர்கிட்டையும். உன்னிமையா, இவ்வளவு அனுபவம் வாய்ந்த பெரியவர் நம்ம கூட இருக்கும்போது மகாதேவபுரத்தில் இருக்கிற தேவி கோயில்களை தரிசனம் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா மகமாயோட அனுகிரகத்தால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் மகாராஜா. ஒரு தரம் பார்த்து பழகினவங்க மறுபடியும் என்னை சந்திக்க வர பாக்கியம் இந்த ஏழை பக்தனுக்கு ஈஸ்வரன் அருள் இருக்கான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாதமங்கலத்து மகாராஜா என்கிட்ட செய்தி ஓலை கொடுத்ததால நான் இப்ப இந்த தேசத்து மகாராஜாவை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. நம்ம மேல இருக்கிற அக்கறையில தானே மாதமங்கலம் ராஜா இந்த ஊர் ராஜாக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. இந்த ஊர்ல நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மள நல்லா பாத்துக்கணும்னு தானே தகவல் அனுப்பியிருக்காரு. ஆமா மகாராணி, மாதமங்கலத்து மகாராஜா ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கிறதுனால இந்த தேசத்துக்கு வந்த உடனே நாம முதல்ல செய்ய வேண்டியது இந்த தேசத்து மகாராஜாவை முதல்ல போய் நேர்ல சந்திக்கணும். வாஸ்தவம் தான், இல்லன்னா அது அவர் அவமானப்படுத்தினதாயிடும். எவ்வளவுதான் நடந்து களைப்பா இருந்தாலும் இங்க இருக்கிற மகாராஜாவை பார்த்துட்டு தான் நாம ஓய்வெடுக்கணும். எனக்கு தெரியுங்க, அந்த மாதிரி செய்யலனா உங்க நல்ல மனசுக்கு தூக்கம் வராதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா, 2 மைல் தூரம் நடந்தா நேரா அரண்மனைக்கு போயிடலாம். மகாராணியும் கூட்டிக்கிட்டு நீங்க போயிட்டு வந்துருங்களேன். நீங்க வரலையா? இங்க பக்கத்துல இருக்கிற கோயில் தான் நாம முதல்ல தரிசனம் பண்ண வேண்டிய இடம். அங்க உள்ள மேல்சாந்தி என்கிட்ட ரொம்ப நல்லா பழகக்கூடியவர். அவரை பார்த்து நாளைக்கு நாம நடத்த வேண்டிய நேர்த்திக்கடனுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். சரி, எல்லாம் முடிஞ்சு நீங்க கோயில்ல காத்துக்கிட்டு இருங்க, நாங்க அங்க வந்து சந்திக்கிறோம். சரி, அப்புறம் நான் காத்திருப்பேனேங்கிறதுக்காக நீங்க ஒன்றும் அவசரமா வர வேண்டாம், நிதானமா திரும்பி வந்தா போதும். சரி, அப்படி ஆகட்டும். மகாராஜா, இந்த பாதை போய் முடிகிற இடம் அரண்மனையோட காவல் மண்டபம். காவலாளிகிட்ட கேட்டீங்கன்னா அரண்மனைக்கு போற வழியே காட்டுவாரு. அப்படி ஆகட்டும். உண்மையா, வா போலாம். வணக்கம் மகாராஜா. வணக்கம். தயானந்த மகாராஜாவுக்கு மகாதேவபுர ராஜாவுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. தயானந்த மகாராஜாவும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த தேசத்துக்கு வரப்போறாங்கன்னு மாதமங்கலத்து மகாராஜா எனக்கு ஓலை அனுப்பியிருந்தாரு. அதுவும் சரியான நேரத்துக்கு வந்தது. சரியான நேரத்துல நாங்களும் வந்துட்டோம் இல்லையா? தமயந்தி, தீர்த்த யாத்திரையில ஏதாவது தடங்கள் இருந்ததா தயானந்தன்? பெரிய தடைகள் எதுவும் வரல. எல்லாம் தேவி மகமாயியோட கருணையால நல்லபடியா நடந்தது. உங்களோட தேசத்துல இருக்கிற தேவி கோயில்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கோயில்லையும் தீபாராதனை பார்க்கணும். அதுக்காகத்தான் முக்கியமா நான் உங்களை இங்க நேர்ல சந்திக்க வந்தேன். அதனால என்ன, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னோட மனைவி தமயந்தி. வணக்கம். வணக்கம். தமயந்தி, இவர் உதேஸ்வரன் தேசத்துடைய மகாராஜா தயானந்தன். இது உன்னிமாயா, என் மனைவி. வணக்கம்.
அவங்க 2 ராஜாக்களும் பேசிட்டோம். நீங்க என் கூட வாங்க, நம்ம அறையில போய் ஓய்வு எடுக்கலாம். அறையிலையா? மகாராணி எல்லாம் அறையில தானே ஓய்வு எடுப்பாங்க, வேறெங்க? கோயில்களை சுத்தி பார்த்து நீங்க 2 பேரும் இந்த தேசத்தை விட்டு போகிற வரைக்கும் சுகமாவும் சௌகரியமாவும் தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அரண்மனையில செய்யப்பட்டிருக்கு. சுத்த பத்தமா சமைக்கிறதுக்கு நாங்க சமையக்காரிய கூட ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நாளும் எந்த கோயிலுக்கு நீங்க போக வேண்டியது இருக்குமோ அங்க உங்களை பல்லக்குல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் காவலாளிகள் இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம் மகாராஜா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னோட விருந்தாளி ஒரு மகாராஜா. அப்படி இருக்கும்போது ஒரு மகாராஜாவை எப்படி உபசரிக்கணுமோ அப்படித்தானே அவரை உபசரிக்கணும். ஒரு சாதாரண பக்தர்களை போலதான் எங்க யாத்திரை இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அரண்மனையில இருந்துகிட்டு நாங்க கோயில் தரிசனம் பண்றதுனால நாங்க பக்தர்கள் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. எங்க குழந்தைக்காக ஒரு வேண்டுதல் நடத்தணும். தீர்த்த யாத்திரைன்னு சொல்றதை விட தேவி கிட்ட யாசகம் கேட்கறதுக்கான ஒரு யாத்திரைன்னு சொல்லலாம். அப்படி யாசகம் கேட்கும்போது ஒரு சாதாரண பக்தர்களா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தீர்த்த யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அரண்மனைக்கு போய் ஆடம்பரமாவும் சந்தோஷமாவும் தானே இருக்க போறோம். வேலைக்காரங்க கிட்ட சிறந்த முறையில விருந்து தயார் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க இங்க வந்ததுக்காக இப்போதைக்கு அது எதுவும் வேண்டாமே. நீங்க பெரிய மனசு பண்ணி நாங்க இங்க தங்கறதுக்கு ஒரு இடத்த அமைச்சு தந்தா போதும். இவங்க சாதாரண பக்தர்களை போலதானே இருக்க ஆசைப்படுறாங்க. அப்ப கோயில் சத்திரத்திலயோ வெறும் தரையிலே படுத்தா போதுமே. தமயந்தி, இவங்களை உபசரிக்கிறது இந்த நாட்டு மகாராஜாவும் மகாராணிங்கிற விஷயத்தை இவங்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி பேசுறாங்க. என்னதான் பக்தின்னு சொன்னாலும் இவங்க பண்றதை என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நான் அந்த மாதிரி எண்ணத்துல சொல்லல. உங்களுக்கு என்ன உதவியா இருந்தாலும் செஞ்சு தர்றதுக்கு அவளோட இருந்தா. மறுத்து பேசின உடனே அது அவளால தாங்கிக்க முடியல. அதான் அப்படி பேசிட்டா. சரி, பரவாயில்ல. நீங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் கோயிலுக்கு சொந்தமான மடத்துல தாராளமா தங்கிக்கலாம். அங்க உங்களுக்கு எல்லா சௌகரியமும் இருக்கும். காவலாளிகளோட துணையோட இப்பவே நீங்க அங்க போகலாம். அவங்க எங்க கூட வர வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்க கூட ஒரு பெரியவர் இருக்காரு. ஓ, அப்படியா? எல்லாமே இங்க உங்க விருப்பப்படிதான். நான் எதையும் கட்டாயப்படுத்தல. சந்தோஷத்தோட உங்களை இங்க வரவேற்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ மன வருத்தத்தோட உங்களை அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மகாராஜா, நீங்க போயிட்டு வாங்க. இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. இதனால எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. நீங்க புறப்படலாம். என்ன உதவி தேவைப்பட்டாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் மறுக்காதீங்க. ஒரு காலம் இல்ல. இந்த தேசத்திலிருந்து கிளம்புறதுக்கு முன்ன நாங்க உங்களை வந்து சந்திச்சுட்டு போறோம். சந்தோஷம். வா போலாம். என்னங்க, இப்பெல்லாம் உங்களுக்கு என்னோட ஞாபகமே வர்றதில்ல. நான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கிறது இப்பெல்லாம் உங்களுக்கு மறந்தே போயிடுச்சு. நான் சொல்றது சரிதானே? நிலைமை இந்த மாதிரியே போச்சுன்னா உன்னால இனிமே என்னை பார்க்க கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்படி கூப்பாடு போட்டோ அழுதோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இனிமே என்ன செய்யணும்னு யோசிக்கணும். என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க. மல்லிகாவை எந்த விதத்திலையும் தோக்கடிக்க முடியாத நிலைமையில இருக்கும். அவளுக்கு எதிராக நாம பண்ற எல்லா வேலைகளையும் சரியான நேரத்துல அந்த சன்னியாசினி முறியடிச்சிடறான். நம்மள ஆபத்துல மாட்டி விட்டு மல்லிகாவை காப்பாத்திடுறான்.
சன்னியாசினி யாரு, எங்க இருந்து வரான்னு ஒண்ணுமே தெரியலையே. இனி மல்லிகாவை காப்பாத்த அந்த சன்னியாசினி வரக்கூடாது. அப்பதான் மல்லிகாவை ஒரேடியா ஒழிச்சிட்டு நாம நினைச்சதை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். அதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? உன்னால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். நாளையில இருந்து மல்லிகா கூட நீயும் தவறாம கோயிலுக்கு போன. நான் எப்படி கோயிலுக்கு போறது? எனக்கு தான் சுத்தமா அந்த பழக்கமே இல்லையே. அட, பிரார்த்தனை பண்றதுக்கோ சாமி கும்பிடுறதுக்கோ இல்ல. அந்த சன்னியாசினிய பத்தின விவரங்களை நீ ரகசியமா சேகரிக்கணும். விடிய காலையில எழுந்திருச்சு குளிச்சு கோயிலுக்கு போறதெல்லாம் என்னால முடியாதுங்க. அட, அந்த அளவுக்கு சுத்தபத்தமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. மல்லிகா கூட கோயிலுக்கு போய் அவளை விட ரொம்ப பக்தின்னு நீ நாடகம் ஆடினா போதும். அப்படியே மல்லிகாவோட நம்பிக்கைக்கு ஆளாகணும். மல்லிகாவை பார்க்க வர்ற சன்னியாசினி கிட்டையும் நீ ரொம்ப பயபக்தியோட இருக்கிற மாதிரி நடிக்கணும். அப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா மல்லிகாவே சொல்லுவா சன்னியாசினி யாரு, எங்க இருந்து வரா, என்ன பண்றான்னு எல்லாம். இந்த விவரம் தெரிஞ்சதுன்னா மல்லிகாவோட கதையும் சன்னியாசினியோட கதையும் ஒரேடியா நம்ம ஒழிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரியே நாளையில இருந்து நானும் மல்லிகா கூட தினமும் கோயிலுக்கு போறேன். பக்தின்னு நாடகமாடி மல்லிகாவையும் சன்னியாசினி அம்மாவையும் என் வலைக்குள்ள சிக்க வைக்கிறேன். இந்த காரியத்தை நீ செஞ்சா உன் வாழ்க்கையே மாறிடும். அப்படி இல்லனா நீ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது. நீ இந்த தேசத்தை விட்டே ஓட வேண்டியிருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயானந்த மகாராஜாவும் அவங்க குடும்பமும் கொஞ்ச நாளைக்கு மகாதேவபுரம் தேசத்துல தங்குவாங்கன்னு சின்ன மகாராஜா பார்த்திபன் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நேரடியா சொல்றதுக்காகவே சின்ன மகாராஜா பார்த்திபன் நம்ம அரண்மனைக்கு வந்திருந்தாரு. இந்த மகாதேவபுரம் தேசத்துல இருக்கிற 5 தேவி கோயிலையும் தரிசனம் பண்ணணும்னு தயானந்த மகாராஜா முடிவு பண்ணிருக்காரு. அது நமக்கு சாதகம் ஆயிடுச்சு. புத்திசாலியான சின்ன மகாராஜா வீரர்களை அனுப்பி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. நாம அவர் சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சு அவர் ஆசையை நிறைவேற்றி ஆகணும். நம்ம என்ன பாடுபட்டாவது மகாதேவபுர தேசத்துல இருக்கிற அந்த குழந்தையோட கதையை முடிச்சே ஆகணும். எல்லா சமயங்களையும் சரியான ஆலோசனை கொடுக்கறதுக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல ஐயா. சாதாரணமா நினைக்க வேணாம், ஆபத்தாயிடும். தெய்வ அருள் பெற்ற குழந்தை அது. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா அந்த குழந்தைய கடத்தி ஆகணும். அதெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம ஜாக்கிரதையா காய நகர்த்தி ஆகணும். சில சமயம் நம்ம உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம்.